இஸ்ரோவின் முக்கிய திட்டங்களில் பணியாற்றி வரும் விஞ்ஞானிகள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்து வருவதால் புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது மத்திய அரசு. இஸ்ரோ விஞ்ஞானிகளின் ராஜினாமாவுக்கு காரணம் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவில் பணிபுரியும் குரூப் ஏ பிரிவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மூத்த விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப அதிகாரிகள் சமீப காலமாக தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தும் விருப்ப ஓய்வு பெற்றும் வெளியேறி வருவது விண்வெளித்துறையில் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க மனித விண்வெளி பயண திட்டமான ககன்யான் மற்றும் நிலவிலிருந்து மாதிரிகளை சேகரிக்கும் சந்திரயான் 4, மங்கள்யான் 2 போன்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களில் பணியாற்றிய அனுபவமிக்க விஞ்ஞானிகள் விலகுவது இத்திட்டங்களின் செயல்பாட்டை முடக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. விஞ்ஞானிகளின் இந்த தொடர் வெளியேற்றத்தை தடுத்து நிறுத்த மத்திய விண்வெளித்துறை தற்போது கடுமையான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதன்படி முக்கிய விண்வெளி ஆராய்ச்சி மையங்களில் பணியாற்றும் விஞ்ஞானிகளின் ராஜினாமா அல்லது விருப்ப ஓய்வு கோரிக்கைகளை வழக்கமான நடைமுறையாக கருதி எளிதில் ஏற்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்று கோரிக்கைகள் வந்தால் சம்பந்தப்பட்ட விண்வெளி மைய இயக்குநர்களின் தெளிவான பரிந்துரைகளுடன் இறுதி முடிவுக்கான மத்திய விண்வெளி துறைக்கே நேரடியாக அனுப்பப்பட வேண்டும் என விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. சதீஷ் தவான் விண்வெளி மையம், விண்வெளி பயன்பாட்டு மையம் உள்ளிட்ட முதன்மை மையங்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விஞ்ஞானிகளின் வெளியேற்றத்தின் பின்னணியில் இந்தியாவின் விண்வெளித்துறை தாராளமயமாக்கல் கொள்கை முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டில் விண்வெளித்துறை தனியார் நிறுவனங்களுக்கு திறந்துவிடப்பட்டதை தொடர்ந்து 2023 விண்வெளி கொள்கையின்படி நாட்டில் 400க்கும் மேற்பட்ட தனியார் விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாகின. பிக்சல், துருவா ஸ்பேஸ், ஸ்கைரூட் போன்ற முன்னணி தனியார் நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் முதலீடுகளை ஈர்த்து இஸ்ரோவின் அனுபவமிக்க மூத்த விஞ்ஞானிகளுக்கு பல மடங்கு கூடுதல் சம்பளம் வழங்கி தங்கள் பக்கம் ஈர்த்து வருகின்றன. உதாரணமாக ககன்யான் திட்டத்தின் ஏவு வாகன தலைவராக இருந்த மூத்த விஞ்ஞானி விக்டர் ஜோசப் மற்றும் இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் எஸ் சோம்நாத் போன்ற ஆளுமைகளே தற்போது தனியார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. பெங்களூர் மற்றும் திருவனந்தபுரம் மையங்களிலிருந்தே அதிக அளவிலான பணியாளர்கள் வெளியேறி உள்ளனர். அதே சமயம் கடந்த ஓராண்டில் இஸ்ரோவின் நம்பகமான PSLV C61, PSLV C62 ஏவுகணைகள் சந்தித்த தொடர்ச்சியான தோல்விகளுக்கும் இந்த திறமையான விஞ்ஞானிகள் வெளியேறியதும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது.